அப்போ நம்மளோட ட்ரிவாண்ட்ரம் பேலஸ் மியூசியத்தோட கடைசி வீடியோவுக்கு வெல்கம். இந்த பேலஸ்குள்ளே இருக்கிற அதிசயகரமான நிறைய காட்சிகள் நம்ம முன்னாடி 2 வீடியோஸில் பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா எங்கள் சேனலில் அந்த வீடியோஸ் பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் இருந்த அதே ஹாலில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஹாலில் அடுத்தது பார்க்க என்ன இருக்குது அப்படின்னா வால் மவுண்டடான ஆர்ட் ஒர்க்ஸ் தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளாவில் 16th செஞ்சுரியிலேருந்து ஆர்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணது. அடுத்ததாக நம்ம இங்கே இருக்கிற பழைய வெப்பனரிஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 16th செஞ்சுரியில் இருந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸ். இதில் எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்குது. வாள், ஈட்டி, கத்தி அப்படின்னு விதவிதமான நிறைய வெப்பன்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒவ்வொன்றுத்துலேயும் டிஃப்ரெண்ட்டான நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரியே களரி ஃபைட்டுக்கு யூஸ் பண்ண வெப்பன்ஸ் மட்டும் தனியாக ஒரு செக்ஷனாக இங்கே வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னா கூட எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அண்ட் டிஃப்ரெண்ட் பர்பஸ் பேஸ்டு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே அந்த காலத்தில் கேரளா ஸ்டைலில் மட்டும் யூஸ் பண்ணது கிடையாது. கேரளாவுக்கு எந்தெந்த கண்ட்ரீஸாக கனெக்ஷன்ஸ் இருந்தாச்சோ அந்த கண்ட்ரீஸில் யூஸ் பண்ணுற வெப்பனரிஸ் நம்ம இன்ஸ்பயர் பண்ணி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ஷியா, துர்க்கி, ஜப்பான், சைனா இந்த கண்ட்ரீஸில் அந்த காலத்தில் யூஸ் பண்ண வெப்பன்ஸும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த வால்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அந்த ஹேண்டில் வர்ற பாகம் டிசைன்ஸ், அதே மாதிரி அதில் இருக்கிற சைன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மியூசியத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ரூஃப் ஒர்க்ஸ் நிறையா நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சோம். இதில் பார்த்தீங்கன்னா மிரர் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 16th செஞ்சுரியோட தஞ்சாவூர் கிளாஸ் பெயிண்டிங்ஸ் இங்கே எவ்வளோ ஃபேமஸாக இருந்தோன்றதுக்கு இதுதான் ப்ரூஃப். 2 பெயிண்டிங்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். பழைய காலத்தில் யூரோப்பில் யூஸ் பண்ண நூன் கேனோன் இது, அதாவது பீரங்கின்னு சொல்லுவாங்க. இதில் நூன் டைமில் ஒரு ஃபயர் பவுடர் இக்னைட் ஆகும். அதை வச்சு தான் அவங்க டைம் டிட்டர்மின் பண்ணிட்டு இருந்தாங்க. சுவாதி திருநாள் மகாராஜா ஒரு ஃபேமஸான மியூசிஷியன் கூட. அவர் யூஸ் பண்ணிருந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதோட பக்கத்துலேயே ரொம்ப அட்ராக்டிவான இன்னொரு விஷயம் பார்த்தேன். இதுதான் இந்த வால் மவுண்டட் மிரர் எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ட்ரம். இதுக்கு ரெயின் ட்ரம் தான் பேர். இதோட ஒரிஜின் 6th செஞ்சுரியில் வியட்நாமில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரம்மை பீட் பண்ணிங்க அப்படின்னா மழை பெஞ்சிரும் அப்படின்றது தான் நம்பிக்கை. அடுத்ததாக பக்கத்திலேயே பழைய காலத்தில் கேரளா கூட பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ் வச்சுருந்த கண்ட்ரீஸ்லேருந்து கொண்டு வந்த ஆர்ட் ஒர்க்ஸ் நிறையா நீங்கள் பார்க்கலாம். ஹிஸ்டரி சொல்கிற மாதிரியே கேரளா கூட கனெக்ஷன்ஸ் இருந்த மெயின் கண்ட்ரீஸில் ஒன்று சைனா தான் அப்படின்றது இங்கே இருக்கிற ஆர்ட் ஒர்க் பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த பேலஸ்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு ரீசன்னால ஸ்பெஷல் தான். ஆனால் இந்த ஹாலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே ஒரு குட்டி விண்டோ இருக்குது. அந்த விண்டோ வழியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 122 ஹோர்ஸ் ஃபேஸஸ், அதாவது குதிரையோட முகம் சிலையாக செஞ்சு வச்சுருது பார்க்கலாம். இந்த பேலஸுக்கு குதிரை மாளிகை அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே அதுதான். இந்த பேலஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டைலுக்கு மலையாளத்தில் 4 கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலஸுக்குள்ளே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் பழைய காலத்துக்கு நீங்கள் நடந்து போகிற மாதிரி. முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற கார்பெண்டரி ஒர்க்ஸ் எல்லாம் எவ்வளோ ரிச் அப்படின்ட்டு. இந்த ஃப்ளோரில் இருக்கிற ஒர்க்கும் அதே மாதிரி தான். இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மியூசிக்கல் சேம்பர். இதுக்குள்ளே உட்காந்துட்டு தான் சுவாதி திருநாள் மகாராஜா அவரோட ஃபேமஸான மியூசிக்கல் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரியே இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்மநாப சுவாமி டெம்பிளும் தெரியும். பேலஸோட காட்சிகள் இங்கே முடிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே பழைய வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள்.
ட்ரிவாண்ட்ரம் வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ண வேண்டிய ஒரு மஸ்ட் பிளேஸ் தான் இது.